இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற நகரம் தான் பரேலி. நீண்ட காலமாக 2 விஷயத்துக்கு பரேலி அறியப்படுகிறது. அங்க ஒரு பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 2வது பரேலியோட ஜும்கா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பரேலி பஜார்ல ஜும்கா விழுந்துடுச்சுன்னு. ஆனா இன்னைக்கு ஆப்கி அதாலத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க பரேலியோட பேரை உலகம் பூரா பிரபலமாக்கி இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, அவங்க பரேலியிலேருந்து வெளியே வந்து உலகம் பூரா நம்ம இந்திய நாட்டோட பேரை பெருமைப்படுத்தி இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, மும்பைக்கு போய் எல்லாரோட மனசையும் கவர்ந்து இழுத்திருக்காங்க. நான் வெல்கம் பண்றேன் கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் இடம் பிடிச்ச அந்த பிரியங்கா சோப்ரா அவங்கள. ஆப்கி அதாலத்துல மக்கள் இருக்காங்க, கூண்டு இருக்கு, ஜட்ஜும் உண்டு. இன்னைக்கு இந்த வழக்குக்காக சிறப்பான முறையில நாங்க அழைச்சிருக்கிற ஜட்ஜ் யாருன்னா, ஹிந்துஸ்தான் டைம்ஸோட ஹிஸ்டரி சிட்டி எடிட்டர் சோனல் கால்ரா அவங்க. சோனல் கால்ரா, இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல இந்த சென்சேஷனல் கேஸ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பிரியங்கா சோப்ரா மீதான குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு முன்னாடி நாம ஜட்ஜு கிட்ட இன்னைக்கு அனுமதியை கேட்டு பெறுவோம். அனுமதி அளிக்கிறேன். விசாரணை தொடங்கலாம். வழக்கு ஆரம்பிப்போம். இன்னைக்கு பிரியங்கா சோப்ரா மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, ஆப்கி அதாலத்துல பிரியங்கா சோப்ரா மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவங்க எல்லாரையும் விட கிளாமரஸ் தீஃப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பேரு இவங்க லிஸ்ட்ல இருந்துச்சு, அதிகமா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களோட லிஸ்ட்ல. இப்போ தான் சார். இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இன்கம் டாக்ஸ் காரங்க காலங்காலத்துல உங்க வீட ரைட் பண்ண வந்துட்டாங்க. அண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அது மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட தான் நடக்கும். நான் ஃபிளாட்டர் ரைட்டர். அப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்கம் டாக்ஸ் வரலன்னா உங்களுக்கு ஆமா, அவங்க தான் என்கிட்ட இப்படி சொன்னாங்க சார். ஆனா தெஃப்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா, இந்த குற்றச்சாட்டை பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த மாதிரி எதுவும் ப்ரூவ் ஆனதில்ல. அப்புறம் நிறைய ரூமர்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு, அது அன்சப்ஸ்டான்ஷியல் தப்பா இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப அப்செட் ஆனேன். அப்புறம் நான் என்னைக்குமே எப்பவும் இதை நான் மறைச்சதில்ல. ஆமா, எங்க வீட்டுல அன்னைக்கு ரெய்ட் நடந்துச்சு. அதுக்காக நான் எப்பவுமே கொஞ்சம் கூட வெக்கப்பட்டதில்ல. ஒரு வேலை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியான டிபார்ட்மெண்டா இருந்தா அவங்க வேலையை பாக்குறாங்க, நியாயமா நடந்துக்கிறாங்க. இது வரைக்கும் நான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் பேரா இருந்திருக்கேன். அதுக்காக நான் கர்வப்படுறேன். நான் நியூஸ் பேப்பர்ல என்ன படிச்சேன்னா, 6 கோடி ரூபாய். 6 கோடி ரூபாய், அதுவும் கேஷா? கரெக்டா சொல்லுங்க சார். 6 கோடி கேஷ் என் மேட்ரஸ் கடையில கிடைச்சதுன்னு கூட சொன்னாங்க. அவ்வளோ கேஷ் நான் என் லைஃப்ல ஒன்னா பார்த்ததே இல்ல. 6 கோடி கேஷ்னு சொன்னாங்க. 6 கோடி கேஷ் சொன்னாங்களா? சரி, நீங்க அதை விடுங்க. எத்தனை கோடி கேஷ் இருந்தது? என் வீட்டுல கோடிக்கணக்கான கேஷே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, 6 கோடி ரொம்ப கம்மி. ஒருவேளை 7 கோடின்னு சொல்லியிருந்தா இல்ல குறைஞ்சது 10வது சொல்லிருக்கலாம்ல. அதாவது கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அப்புறம் இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு யாரு டோர் ஓபன் பண்ணாங்க சார்? அது யூஸ்வலி நம்ம எல்லார் வீட்ல யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க தான் டோர் ஓபன் பண்ணுவாங்க. என்னோட மெய்டு ரஞ்சித் இருக்கார்ல, உங்க மெய்டோட முகம் ஷாஹித் கபூர் மாதிரி இருக்குமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த நியூஸ் பேப்பர்காரங்க இத பத்தி எழுதுனாங்களோ அவங்களும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் யார் டோரை ஓபன் பண்ணாங்கன்னு பாத்துருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்த தமாஷா நினைச்சு பேசிட்டு இருக்கோம், ஆனா இது ரொம்ப சீப்பான விஷயம். அப்புறம் ஐ திங்க் பொண்ணுங்க யாரெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது தப்பு. ஒருவேளை அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லாதப்ப அப்புறம் அந்த மாதிரி நடக்கவும் இல்ல. நீங்க ஒரு புரளிய நம்பி ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பேப்பர்ல இத போடுறீங்க, அதுவும் ஹெட்லைன்ல போடுறீங்க. நீங்க ஒரு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற விஷயத்தையே கம்ப்ளீட்டா மறந்து, அதுவும் நான் ஒருத்தரோட மக, ஒருத்தரோட அக்கா, அப்புறம் இந்த விஷயம் முழுக்க முழுக்க தப்பான விஷயம். இந்த சீப் நியூஸ எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னா மோசமா எழுதிருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த நினைச்சு சிரிக்கிறோம், ஆனா நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குன்ற விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க. சோ
ஐ டிடன்ட் டேக் திஸ் வெரி கைண்ட்லி அட் ஆல். ஒரு முறை நீங்க அந்த கமீனே படம் பண்ணும்போது ஷாஹித் கபூர் அழற மாதிரி ஒரு சீன் வந்தது, நீங்களே கூட அழ ஆரம்பிச்சிட்டீங்களாமே? ஷாஹித் கபூர் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆக்டர். அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நடந்திருக்கு. ஒன்னு கமினேவோட இன்டர்வல் சீன். குட்டு கேரக்டர் அழுதுட்டு இருக்கும் போது அப்போ நான் என் டயலாக மறந்துட்டேன். அவர் அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் எனக்கு 2 செகண்ட் கழிச்சு தான் என்னோட டயலாகே ஞாபகம் வந்துச்சு. அவரோடது மோனோலாக். அவரு அழுதுகிட்டே சொல்லுவாரு, நீ எதுக்கு என்ன ஏமாத்தினு. நான் பதில் சொல்லாம மழுப்பிட்டு இருப்பேன். நீ எதுக்கு பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க படம் பார்த்திருந்தா அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அவரு ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆஸ் அன் ஆக்டர் நான் எதுல இருக்கும்போது நானும் டயலாக் பேசணுன்றத நான் டோட்டலா மறந்துட்டேன். பிகாஸ் ரியலி ஸ்டக் இன் டு பெர்ஃபார்மன்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஷாஹித் கூட நடந்துச்சு. செகண்ட் டைம் ஷாருக் கூட டான் படத்துல. அதுல எங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அவரு கழுத்தை பிடிச்சு டயலாக் பேசுவாரு. நான் பயத்துல டோட்டலாவே என் டயலாக்க மறந்துட்டேன். அப்புறம் 3வது வாட்டி ரித்திக்கோட கிருஷ்ணன் நடந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நான் எவ்வளவு மெஸ்மரைஸ் ஆயிட்டேன்னா ஐ ஃபர்காட். அப்புறம் நான் அழுதனா கேட்டா இல்ல. ஐ திங்க் நான் அவரை ரொம்ப அட்மையர் பண்றேன். ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். மக்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? மேடம், இப்ப பாத்தீங்கன்னா சார் இப்போ சொன்னாரு நீங்க பரேலிய சேர்ந்தவங்கன்னு. முதல்ல எனக்கு இதை கிளியர் பண்ணுங்க. நீங்க பரேலியா பஞ்சாபா? ஆக்சுவலா என் வாழ்க்கையில நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். என் தாத்தா பாட்டி அம்பாலாவை சேர்ந்தவங்க. என் பேரண்ட்ஸ், என் அப்பா ஃபேமிலி எல்லாமே அம்பாலாவை சேர்ந்தவங்க. என் சித்தி சித்தப்பா அங்கதான் இருக்காங்க. பரேலில தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா ஆர்மில இருந்தாரு. சோ அவரோட போஸ்டிங் அங்கதான். நாங்க கிட்டத்தட்ட அங்க 8 வருஷம் இருந்திருக்கேன். எங்க மம்மி பிறந்தது மெட்ராஸ்ல, வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல, ஜம்ஷத்பூர்ல. நான் பிறந்தது ஜம்ஷத்பூர்ல. அப்புறம் எங்க தாத்தா காஷ்மீர், எங்க பாட்டி கேரளாவை சேர்ந்தவங்க. இப்ப நீங்க சொல்லுங்க நான் யாருன்னு. அதான் மேடம். ஒருவேளை ஒரு குடும்பத்துல நேஷனல் இன்டகிரேஷன் இருக்குன்னு சொன்னா அது பிரியங்கா சோப்ரா குடும்பத்துல தான். அதுக்கு தான் மிஸ் இந்தியாக்கு வந்தேன். ஸ்கூல் அமெரிக்கால, சோ மிஸ் வேர்ல்ட். சிம்பிள். மேடம், உங்களை நீங்க பஞ்சாபின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சரி, இப்ப என் பேரு சோப்ரா. பஞ்சாப்ல இருந்தாதான் பஞ்சாபி, அவங்க பரேலில இருந்தா பரேலியன். சோ இப்போ நான் மும்பைல இருக்கறதால மிஸ் மும்பை. அப்படி இல்ல. ஒருவேளை நீங்க பஞ்சாப்ல இல்லன்னா நீங்க பஞ்சாபி இல்ல. ஆமா. இல்ல. ஐ திங்க் இவரோட வாழ்க்கையில இதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். உங்களோட பார்வை ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அப்புறம் நீங்க அதாவது உங்களால இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை எனக்குள்ள இத்தனை நேஷனாலிட்டிஸ் இருந்தா அப்புறம் எங்க அப்பா பஞ்சாபின்றதால நானும் பஞ்சாபின்றது எவ்வளவு கர்வப்படுறேன்னா அப்புறம் என் பேர் சோப்ரா. மேம், நான் உங்களோட ஒரு படத்தை பார்த்தேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? நான் பாட்டு பாடணுமா? ஆக்சுவலா நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏதாவது பாடுங்க மேடம். சரி, நான் அந்த டார்லிங் பாடவா? அந்த 2 லைன் பாடுங்க. நீங்க ஜாயின் பண்றீங்களா? நானும் பாடுறேன். ஓகே. डार्लिंग आंखों से आंखें चार करने दो, रोको ना मुझको प्यार करने दो, बेकैफ है बहारा बेचैन जाने यारा, बुलबुलों को अभी इंतजार करने दो, डार्लिंग आंखों से आंखें चार करने दो. ஒருவேளை ரியல் லைஃப்ல நீங்க பண்ற ஒரு கொலைக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குன்னு சொன்னா நீங்க யாரை கொலை பண்ணுவீங்க? அத சொல்லுங்களேன். நீங்க கண்டிப்பா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க விரும்புறீங்களா? கண்டிப்பா. அப்போ உங்களதான். பிரியங்கா, இன்னும் சில குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட இருக்கு. டெஃபினெட்லி சார். நம்ம இப்ப ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நாம பிரியங்கா சோப்ராவிடம் கேள்விகளை கேட்போம். இந்த மக்கள் வழக்கு தொடரும். யாரோட பேரெல்லாம் கேல ஸ்டார்ட் ஆகுது? கத்ரீனா, கரீனா, கங்கனா, எல்லாரு கூடயுமே உங்களுக்கு ப்ராப்ளம். என்ன சொல்றீங்க? கங்கனா கூட எனக்கு எப்ப ப்ராப்ளம் ஆச்சு? நீங்க சொல்ற விதத்தை பார்த்தா மத்த 2 பேர் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்து இருக்கிறது, கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறது பிரியங்கா சோப்ராவிடம். இப்போது தொடரலாம். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் பிரியங்கா சோப்ரா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் சீட்டர். பிரியங்கா, நான் உங்களுக்கு ஒரு பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நியூயார்க்கோட சம்மர் ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? சம்மர் ஸ்கூல் ஞாபகம். அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க சீட்டிங் பண்ணீங்க.
சார் நான் சீட்டிங்ல பெரிய கில்லாடி. சார் பாருங்க, அது என்னோட வேலை, ப்ரொஃபஷன். ஆக்டிங் பண்றேன்னா நான் பொய் தானே சொல்றேன். நான் கேரக்டரா மாறிட்டு இருக்கேன். அவங்க குடுக்குற டயலாக்ஸ பேசுறேன், கனவுகளை விக்கிறேன். அதானே வேலை. ஆக்டிங் பண்ணும்போது இந்த வேலையை ஆரம்பிச்சீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே சீட்டிங் முன்னாடி பண்ணுவீங்களா? ரொம்ப முன்னாடி. நான் ரொம்ப பெரிய லையர். அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழகி போன ஒண்ணுதான். ஆக்சுவலி நான் ஸ்கூல்ல கொஞ்சம் நாட்டி தான் கொஞ்சம். நாட்டி தான், ஆனா ரொம்ப நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு சன்ஷைன் பேர் வச்சாங்க. நான் படிக்கிறதால இல்ல, ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பேன், எப்பவுமே பிரைட்டா இருப்பேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் சன்ஷைன்னு கூப்பிடுவாங்க. ஆனா படிப்பு கூட நல்லதா படிப்பேன், உண்மைதான். அப்புறம் இதுவும் உண்மைதானே, நீங்க ஆக்ட்ரஸ் ஆக விரும்பல? சார் ஆக்டிங் என்னோட வாழ்க்கையில மிஸ் வேர்ல்டுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா 17 வயசுல நான் மிஸ் வேர்ல்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் at 17ல நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் உங்க பேரண்ட்ஸோட ஒரு இன்டர்வியூ படிச்சேன். அதுல அவங்க சொன்னாங்க நீங்க வீட்டு பெருக்கிற வேலைக்காரி ஆகணும்னு. அது 3 வயசுல. எனக்கு பெருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் தொடப்ப எடுத்துட்டு வீடு பூரா பெருக்குவேன். அப்புறம் எங்க தாத்தா கொம்பு எடுத்துட்டு விரட்டிட்டே வருவாரு. இன்னொரு வாட்டி தொடப்ப எடுத்தனா நல்லா அடி வாங்குவேன்னு சொல்லுவாரு. நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் பெருக்கிறதே இல்ல. இப்ப வந்து பாருங்க என் வீடு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மத்தவங்கள இமிட்டேட் பண்ற பழக்கங்கிறது இருந்துச்சா? ஆமா, சின்ன வயசுல இருந்துச்சு. நான் அப்படி யோசிச்சதே இல்ல நான் ஆக்டர் ஆவேன்னு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிங் ஒரு ப்ரொஃபஷனலா மாறிடுச்சு. ஆனா நான் எங்கா இருக்கும்போது 10 வயசு இருக்கும்போது, ஒரு 10-15 வயசு இருக்கும், நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல நான் பரேலியில இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் அங்க இருந்து ஒருத்தரால ஆக்டர் ஆக முடியும்னு, என்னோட ப்ரொஃபஷனலே ஆக்டிங்கா ஆகும்னு. சோ நான் எப்பவும் இமிட்டேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்பவும் பண்ணுவேன். ஆமா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டேஜ் ஷோல ஷாருக் கான இமிட்டேட் பண்ணீங்க. ஆமா, நான் சொன்னல நான் எப்பயுமே சுட்டிடு. சாரி. அப்ப ஒரு ஸ்டேஜ் கீழ இருந்து கேட்டாரா, என்ன பாரு என்ன வச்சு தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் தேங்க் காட் அவரு சிரிச்சுட்டாரு. அவரு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா நான் விளையாடல. சொல்லுவாங்கல்ல, இங்கிலீஷ்ல ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, இமிடேஷன் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி. அப்புறம் சல்மானோட தபங் ரோல் பண்ணி காட்டினீங்க. அதையும் மக்கள் ரொம்பவே ரசிச்சாங்க. ஐ திங்க் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் வெரி கிரேட்ஃபுல். ஆக்சுவலி ஒரே விஷயத்த பண்ணி எங்களுக்கு அழுத்து போயிடும். நாங்க எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் வருவோம், ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். அதனால எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா பண்ணணும்னு ஆசை. அதனால அப்படி பண்ணேன். சோ ஐ எம் கிளாட். நான் வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், அதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ ஐ எம் ஹாப்பி. சல்மான் இத தப்பா எடுத்துக்கலையா? ஐ ஹோப் நாட். ஐ டோன்ட் திங்க் சோ. அத சொன்னல, இமிடேஷன் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி. ரொம்ப நாளாவே ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்ளமா? எனக்கு என்னன்னே இது வரைக்கும் தெரியல. இருந்தா சொல்லுங்க. அப்ப பழைய ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு ப்ராப்ளம் இருக்குனே தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க. நான் இத நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். நீங்க நியூஸ் பேப்பர்ல நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க சார், அதனால என் லைஃபே காலி ஆயிடும். அப்புறம் அதுல இதுவும் போட்டிருந்தது, கட்ரினா உங்க கூட வேலை செய்ய மறுத்துட்டாங்கன்னு. அத நீங்க கட்ரினா கிட்ட தானே கேட்டாகணும். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்புறம் நான் குற்றவாளின்னு சொல்லுவீங்க. நான் என்ன மறுத்தேன்னு என்கிட்ட கேளுங்க. சரி, ஆனா இது உண்மைதானே? அவங்க கூட ஒரு படம் பண்ணலன்னு மறுத்தது. அவங்க படத்தை தான் வேணாம் சொன்னாங்க. என்னால மறுத்தாங்களா இல்லையான்னு நீங்க அவங்க கிட்ட தானே கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னால ஒரு ஆர்டிஸ்ட் எப்பவுமே, ஆனா கட்ரினா ரொம்ப பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்ட், அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. நீங்க இதுக்கு டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்றீங்க. சார் நிஜமாவே எனக்கு அப்படி தோணல. அவங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு ஏன் அப்படி பண்ண போறாங்க? ஐ டோன்ட் திங்க் சோ. சரி, அவங்க பண்ணலனா கரீனா ஏன் பண்ணாங்க? இப்போ இதுவும் நீங்க அவங்க கிட்ட தானே கேட்டாகணும். நீங்க எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறது நானா இல்ல அவங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். யார் யார் பேர்லாம் கேள ஆரம்பிக்குதோ, கட்ரினா, கங்கனா, கரீனா, எல்லாருக்கூடயும் உங்களுக்கு ப்ராப்ளம். கங்கனாக்கு என் கூட ப்ராப்ளமா? இல்ல இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? கங்கனாக்கு என் கூட எப்ப ப்ராப்ளம்? இதுல இருந்தே தெரியுது மத்த 2 பேர் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு. இல்ல.
நீங்க கிளாப்ஸ் தட்டி முடிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன். இந்த கேள்வியை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க மீடியாவை நம்புறீங்கன்னு. அவங்க தான் இதெல்லாம் எழுதுனாங்க, அப்பதான் தெரியும் அவங்களுக்கு என் கூட ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா அவங்க என்ன சந்திக்கும் போது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பாருங்க, நம்ம மீடியா வச்சு ஒரு கதை பேசணும்னு சொன்னா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க, கரீனா அந்த இடத்துக்கு வந்தாங்க, நீங்க அவங்கள 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க. அப்புறம் இந்த விஷயத்த கண்டிப்பா எழுதிருக்க மாட்டாங்க. மீடியாவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானும் கரீனாவும் சேர்ந்து 1/2 மணி நேரமா பேசிட்டு இருந்தோம். அவங்களோட ஷோ டைமிங் கொஞ்சம் ஏர்லியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் தான் போய் கரீனா கிட்ட சொன்னேன், இல்ல பேப் நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடு, என் ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்தாங்க. இந்த விஷயத்த யாரும் எழுத மாட்டாங்க, எங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சுன்னு மட்டும் தான் எழுதுவாங்க. சரி, இன்னைக்கு சொல்லிடுங்க, அந்த 1/2 மணி நேரம் இப்படி என்னதான் பேசுனீங்க? சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் பேசணும். அவங்க எந்த படத்தோட செட்ல வேலை செஞ்சாங்களோ நான் அங்க போனேன். அவங்களோட ஹாலிடேக்கு எங்க போனாங்க, நான் எங்க போறேன், எந்த படத்துல வேலை செய்யறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுல ஷாஹிதோட பேர் இங்கேயும் வர்றியா? ஒருவேளை வந்திருந்தாலும் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லணும்? இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல மக்கள்ல நிறைய கேள்வி கேட்க போறாங்க. பிரியங்கா சோப்ரா மீது அடுத்த குற்றச்சாட்டையும் பார்ப்போம். ஆபத்தோட விளையாடுறதுக்கு நீங்க அக்ஷய்குமார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா? அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? இல்ல, எனக்கு அவசியமே இல்ல. நான் எப்பவுமே ஆபத்தோட விளையாடி இருக்கேன். அப்ப அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டீங்களா என்ன? இல்ல, நான் அந்த கேட்டகரியில இல்ல, அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் பிலிம் ஸ்டார் பிரியங்கா சோப்ரா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிரியங்கா சோப்ரா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க. பிரியங்கா, நீங்க எதையும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய தீஃப்ங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, சீட்டர் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் நீங்க அரகட்டும் கூட. ஒருவேளை நான் என்னோட பார்வையில என்ன நானே பெஸ்ட் நினைக்கிறது அரகன்ஸ்னா அது ஆமா. அப்ப நீங்க நான் தான் நம்பர் 1, எனக்கு ஈடா யாருமே கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் எந்த வேலை பண்றேனோ அதுல நான் எப்பவும் பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை இன்னொருத்தவங்களோட படம் நல்லா ஓடினாலும் சரி, ஓடலனாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ, ஏன்னா என் வாழ்க்கையில கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்காருன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஒருவேளை நீங்க அது அரகன்ஸ் நினைச்சீங்கன்னா, அப்ப இதெல்லாம் அரகன்ஸ் இல்லையா? நீங்க கரீனா, கத்ரினா அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் தான் எல்லாரையும் விட ஹாட் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் எப்போ இப்படி சொன்னதில்ல. கரீனா ஒன்னும் இல்ல, கத்ரினா ஒன்னும் இல்ல, தீபிகா ஒன்னும் இல்ல. என்ன பொறுத்தவரையில நான் என்னோட பார்வையில என்னோட வேலைய நல்லா பாப்பேன், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். மத்தவங்கள பத்தி நான் எப்பவும் பேசுனதில்ல. அப்புறம் எல்லா ரோலும் உங்களுக்கே கிடைக்கணுங்கிற பேராசை கூட? அப்படிலாம் இல்ல. எனக்கு கிடைச்ச ரோல நான் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான். நான் என்னைக்குமே அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இப்படியெல்லாம் எப்போ நடந்ததில்ல. நான் வேலை கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒருவேளை ஒரு படம் நான் பண்ணணும்னா அது கிடைச்சே ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. என்கிட்ட எத்தனை படங்கள் வந்துச்சோ பை காட்ஸ் கிரேஸ் அது தானாவே வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு யாரும் தெரியாதுன்னு. சோ அப்படிதான் நடந்துச்சு. அண்ட் மேபி மெரிட்ல தான் நடந்துச்சு. அதனால எல்லா படங்களும் எனக்கே கிடைச்சாகணும், நான் தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் என்னைக்குமே சொன்னதில்ல. கண்டிப்பா இல்ல. ஒருவேளை எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நோ சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் இதுவும் பண்ணணும். இந்த விஷயம் உண்மைதானா? தோஸ்தானா அப்புறம் கமீனா, இந்த 2 படமும் உங்களுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்துச்சு. அந்த 2 படங்களுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் நோன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, தோஸ்தானாக்கு நோ சொல்லல. கமீனே படத்துக்கு நோ சொல்லிருக்கேன். ஃபேஷனுக்கு நோ சொல்லிருக்கேன். ஃபேஷனுக்கு நோ சொல்லிருக்கீங்களா? ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபேஷன் என்கிட்ட நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4-5 வருஷம் தான் ஆயிருக்கும். அப்பதான் வந்து அந்த நேரத்துல எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்ல, நான் அந்த மாதிரி படத்தை கேரி ஆஃப் பண்ண முடியும்னு. அதுவும் நான் என்னோட தோல்ல நான் எப்படி பண்ணுவேன்? சோ நான் மதுக்கு சொல்லிட்டேன், சார் ஐ டோன்ட் திங்க் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு என் மேல கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா, நீ பண்ணலன்னா நான் இந்த படமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டே அவர் என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாரு டு டூ இட், டு பி ஏபிள் டு டூ இட். சோ என்னால பண்ண முடியும்னு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். அவருக்கு என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. கமினே அதுல பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமே 8 சீன்ஸ் தான் இருந்துச்சு அந்த படத்துல. அப்புறம் நான் விஷால் சார் கிட்ட சொன்னேன், சார் இதுல வெறும் 8 சீன் தான் இருக்கு, எனக்கு ஸ்கிரிப்ட முதல்ல கேளு, அட்லீஸ்ட் கேளு. அந்த நேரத்துல நான் தோஸ்தானா ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவரு எனக்கு அங்க ஸ்கிரிப்ட நரேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு, யூ ட்ரஸ்ட் மீன்னு. ஆனா ஐ திங்க் விஷால் சார் இந்தியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் தான் சொல்லணும். அவர் என்னைக்குமே டிஃப்ரெண்டா பண்றதுக்கு எப்பவும் யோசிச்சதே இல்ல. அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன், ஐ எம் ரெடி டு ஒர்க் வித் யூ அப்படின்னு. தோஸ்தானா மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது கமீனே மாதிரி ஒரு படத்தை அக்செப்ட் பண்றது கான்ட்ராடிக்டரியா இருந்திருக்குமே.
இல்ல நான் ஸ்டைல்ல எப்பவும் லுக்ஸ்ல டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பண்ணுவேன். இங்கேயும் பண்ணுவேன், அங்கேயும் பண்ணுவேன். அங்க டான் பண்ற, இங்க சாத்கோன் மாஃப் பண்ற, இன்னொரு இடத்துல கிரிஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பர்ஃபியூம் பண்ணேன். ஐ லைக் டூயிங் டிஃப்ரெண்ட் மூவிஸ். நான் தான் சொன்னல என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஷார்ட்னு. சேம் டைப் ஆஃப் ரோல் பண்ணா போர் அடிச்சிரும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எப்பாவது யாராவது உங்களுக்கு டயலாக் சொல்லி கொடுக்கும் போதோ ஒரு சீன்ல பண்ணும்போதோ அந்த டைரக்டர் அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுலான்னு உங்களுக்கு எப்பாவது தோணி இருக்கா சொல்லுங்க. ஆமா, ஒரு பொண்ணா இருக்கிறதால நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா நான் இதை சொல்ல மாட்டேன். நான் இந்த விஷயங்களெல்லாம் மறந்துடுவேன். ஆனா நடக்கும், நிறைய பேர் கூட நடக்கும். அப்புறம் எஸ்பெஷலி நான் எந்த ஒரு பிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்தோ வரல. அப்புறம் எனக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில காட்ஃபாதர்னு யாருமே இல்ல. நான் லோன்லி பொண்ணா இருக்கிறதால நிறைய பேரு இப்படி நினைப்பாங்க, ஃப்ரீடம். அவங்க ஏடா கூடமா ஏதாவது பேசுவாங்க. ஏன்னா நான் யாருடைய நிழல்லையும் இல்ல. சோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனா என் பேரண்ட்ஸ் என்ன நல்ல கொள்கைகளோட வளர்த்திருக்காங்க. சோ எப்பவுமே இப்படி எல்லாம் நடந்தது இல்லையா? அதனால நீங்க படத்தை விடுற மாதிரியா? நான் நிறைய படங்களை இந்த மாதிரி கைவிட்டிருக்கேன். இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எனக்கு விருப்பமே இல்ல. நான் அப்படியே செட்ல இருந்து வெளியே வந்துருவேன். நான் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டிவ். அது என்னன்னா என்னோட சுயமரியாதை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டைரக்டர் தேவைக்கு அதிகமா உங்களை எக்ஸ்போஸ் பண்ண சொன்னதுனால நீங்க அந்த படத்தை விட்டுட்டீங்க. ஆமா. என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் அவமரியாதையா பேசினாங்க. நான் அப்பதான் சினிமாக்குள்ள புதுசா வந்தேன். அந்த டைரக்டர் என்னோட ட்ரெஸ் டிசைனர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அவர் பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன்னு. பட் அவர் கேர் பண்ணல. என்னன்னா நான் அங்க இருக்க விஷயம் அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். என்னோட ட்ரெஸ் டிசைனர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதுவும் ரொம்ப சீப்பா. அந்த ட்ரெஸ் எவ்வளவு சின்னதா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட கண்ணும் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மேலதான் இருக்கணும். அந்த மாதிரி கேவலமான வார்த்தையை சொன்னாரு. அதோட நான் அவரை மறந்துட்டேன். அதோட 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. அந்த டைரக்டருக்கு தெரியாது இது வரைக்கும் நான் எதனால அந்த படத்தை டிராப் பண்ணேன்னு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனேன். நான் புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கல, அதனால என்கிட்ட செலவுக்கு ரொட்டேஷனுக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்காது. சைனிங் அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துட்டேன். 2 நாள் ஷூட்டிங் போச்சு. 2 நாள் எனக்கு எவ்வளவு செலவாச்சோ அதுவும் திரும்ப கொடுத்துட்டேன். மூவி தேவையில்லைன்னு விட்டேன். ஐ திங்க் அவர் இந்த ஷோவை பார்த்தா நான் அவரை பத்தி தான் பேசுறேன்னு தெரியும் கண்டிப்பா அவருக்கு. அதுக்கப்புறம் நான் அவர் கூட எப்பவுமே வேலை செஞ்சதே இல்ல. அப்படின்னா இன்டெரக்டா என்ன சொல்றீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஒழுங்கு மரியாதை கேள்வி கேளுங்க. ரஜித் சார் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். இப்பெல்லாம் நல்ல ரோலுக்கு சைஸ் 0 வேணும்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இல்ல, எனக்கு நல்ல பிலிம்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. சோ எனக்கு தெரியாது. அப்புறம் நீங்க அதுக்காக எதுவும் செய்யலன்னு நான் கேள்விப்பட்டேன். பராட்டா சாப்பிடுவீங்க, ஜிம்முக்கு போக பயப்படுவீங்கன்னு. ஜிம்முக்கு போக பயப்பட மாட்டேன். ஆனா ஜிம் விஷயத்துல நான் கொஞ்சம் லேசி. ஐ ஒர்க் அ லாட். நீங்க சொன்னீங்கல்ல ஐ எம் கிரீடி. நான் எல்லா படத்தையும் பண்ணுவேன்னு. சோ நல்ல படங்கள் வந்ததுன்னா காட் கிரேஸ் எனக்கு நல்ல படம் தான் வரும். எனக்கு பிடிச்ச படமா இருந்தா நான் நோ சொல்ல மாட்டேன். வருஷத்துக்கு 6 படம் பண்றேன். எனக்கு அதுவே அதிகம் தான் சொல்லுவேன். வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டயர்டா இருப்பேன். என்னால ஜிம்முக்கு போக முடியாது. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சோ எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. எங்க அம்மா மட்டும் நான் நிறைய வேலை செய்யறேன்னு எப்பவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீ சீக்கிரம் தூங்க, ஜிம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே சமைச்சு போடுவாங்க. ஐ லவ் மை ஃபுட். என்ன சொன்னாலும் இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் யார் பேச்சு கேட்கவே மாட்டேன். பஞ்சாபின்றதால பரோட்டா ரொம்ப பிடிக்கும். சோ ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட். நான் ரொம்ப பிளஸ்ட் தான். மெட்டபாலிக்ல ரொம்ப பிளஸ்ட். தோஸ்தானா பண்ணும்போது ஜான் உங்களுக்கு சொல்லலையா எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், அப்புறம் எப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு? ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ஜான் என்கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் அவர் உட்காந்து ஸ்டீம்டு ஃபிஷ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, அதுவும் உப்பு இல்லாம. நான் ஒரு பக்கத்துல உட்காந்துட்டு பாஸ்தா சாப்பிடுவேன், பீட்சா சாப்பிடுவேன். நான் இவ்வளவு சாப்பிடுறத பார்த்து அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, நீ என்ன சாப்பிடுற, ஒரு நாளைக்கு பாரு நீ குண்டாயிடுவேன்னு. அப்ப நான் சொல்லுவேன் பாக்கலாம். அப்போ நான் ஜிம்முக்கு போய்க்கிறேன், இப்ப தேவையில்லைன்னு சொல்லுவேன். நான் அவரை மீட் பண்ணும்போது 2-3 லெசன்ஸ் எடுப்பாரு. என்ன சாப்பிடணும், எனக்கும் லெசன் எடுப்பாரு. எவ்வளவு அதிகமா சாப்பிடுற, ஹீட் ஹெல்த்தின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஃபிட்னஸ்ல போக்கஸ் பண்ணிக்காம, பாடியில கவனம் வச்சுக்காம, ஜிம்முக்குலாம் போய் எக்ஸசைஸ் பண்ணாத ஒரு பொண்ணு நீங்க கத்ரோங்க கிளாடி ஷோல எப்படி போய் பங்கெடுத்துக்கிட்டீங்க? நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஐ திங்க் எஜிலிட்டி அப்புறம் ஸ்போர்ட்டிவ்னஸ். ஜிம்முக்கும் இதுக்கும் ஒன்னும் சம்மந்தம் இல்ல. நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பாடி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் 100 மீட்டர் ரேஸ்ல அவங்கள 2 நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்னால தலைக்கீழே நிக்க முடியும், ஆனா அவங்களால குனிய கூட முடியாது. சோ அஜிலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் எப்பவுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பேன். கேம்ஸ் விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இது எப்பவுமே எனக்குள்ள இருக்கு. சோ ஐ எம் வெரி எனர்ஜெட்டிக் பை நேச்சர். சோ ஐ திங்க் அதனால நீங்க
கத்ரோங்கி கில்லாடி விளையாடுறதுக்கு அக்ஷய்குமார் கிட்ட ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்பெஷல் இல்ல, ட்ரைனிங்? அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நான் எப்பவுமே ஆபத்து கூட இல்ல, விளையாடி. இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஜென்ஸ் கூட பேசவே மாட்டீங்களா? இல்ல, நான் அந்த கேட்டகரியில இல்ல. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, பிரியங்கா கிட்ட கண்டிப்பா இந்த கேள்வியை கேளுங்கன்னு. ட்ரெயின்ல பைக் ஓட்டுற அந்த ஸ்டண்ட்டை நீங்களே தான் பண்ணீங்களா? ஆனா மேக்கிங், நீங்க கத்ரோக்கி கில்லாடி மேக்கிங் பாருங்க. அந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன். ஆமா, டேஞ்சரஸ் தான். ஆக்சுவலி நான் பைக் ஓட்டுறது டான்காக கத்துக்கிட்டேன். டான் படத்துக்காக. பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு இந்த கியர் பைக் கொஞ்சம் கூட ஓட்ட தெரியாது. அது நான் டான்ல ஒரு சீனுக்காக கத்துக்கிட்டேன். அது இப்போ ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பேரண்ட்ஸ் மறுப்பு தெரிவிக்கலையா? நீ இப்படிலாம் பண்ணாதமான்னு அவங்க ஒண்ணுமே சொல்லலையா? அதனாலதான் எங்க அப்பாவை நான் என் கூட கூட்டிட்டு போல. நான் சொன்ன, டேட் நீங்க அவ்வளவு தூரம் எங்க இருந்து வர முடியும்? அதனால அவருக்கு டிவி பாக்குற வரைக்கும் இது தெரியவே தெரியாது. ஆனா அம்மா வந்தாங்க, நான் உங்களை ஷாப்பிங் அனுப்பி விட்டுருவேன். ஆடியன்ஸ் கேள்வி கேட்க விரும்புறாங்க. I saw you with Coffee with Karan. I'm gonna just say one name. I just wanna see you expression. Oh God, Shah stop Rukh it, Khan. boy. நான் முன்னாடியே கண்ணை மூடிக்கிட்டேன். Please, ma'am, at least once. No, Shah Rukh Khan. please stop it. ஏண்டா? Shah Rukh Khan. Ada, stop it. Once only, Please, ma'am, போதும். please. ஷாருக்னால அப்படி என்ன ப்ராப்ளம்? சார், அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அப்படியா? அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. யாருக்கும் தெரியாது. அவர் எதிரில நான் பேச மாட்டேன், அது வேற விஷயம். ஆனா பப்ளிக் எதிரில் அவருடைய மிமிக்ரி பண்ணுவீங்க. ஆமா, அவர் பர்மிஷனோட. அவர்கிட்ட நைஸா கேட்டேன், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இஸ் இட் ஓகே ஆர் நாட்? இஸ் இட் 7 கொலை பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன். பிரியங்கா, நான் உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டேன். எல்லாத்துக்கும் நீங்க ரொம்ப அழகாவே பதில் சொன்னீங்க. உண்மையாவும் பதில் சொன்னீங்கன்னு சொல்லுவேன். இப்போ Thank you. நாம ஆப்கி அதாலத்ல ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து இன்றைய ஜட்ஜ் சோனல் கால்ரா அவங்க தீர்ப்பு என்னன்றது கேட்போம். அவ்வளவுதான், 2 லைன் தான். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்தது பிரியங்கா சோப்ரா மீது. நாம அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சோம். அவங்க சேட்டைகளை பத்தி, திருட்ட பத்தி, சீட்டிங்க பத்தி, அரகன்ஸ பத்தி. பிரியங்கா எல்லா கேள்விக்கும் உண்மையா பதில் சொல்லி இருக்காங்க. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு இப்ப நாம ஜட்ஜ் சோனல் கால்ரா அவங்க தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். பிரியங்கா, நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஆக்ட்ரஸ் லிஸ்ட்ல ஒருத்தர். கடவுள் உங்களுக்கு அழகையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு உங்களை அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு நீங்க ரஜித் சாரோட எல்லா கேள்விகளுக்கும் உண்மையா அற்புதமா பதில் சொல்லிருக்கீங்க. இந்த நீதிமன்றம் உங்களோட 7 கொலைகளை மன்னிக்க முடியாது, ஆனா இந்த குற்றச்சாட்டுல இருந்து உங்களை கௌரவமா விடுவிக்குது. அப்புறம் ஒரு சின்ன தண்டனையா எங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன விஷயத்த நீங்க பண்ணணும்னு விரும்புது. அது உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாது பிரியங்கா, அது என்னன்னா நீங்க முழுசா சாங்க ஒரு ஃபுல் சாங்கா விசில் பண்ண முடியும். எங்களுக்காக அது பண்ணி காட்டுவீங்கன்னு விரும்புவேன். எந்த பாட்டுக்கு விசில் பண்ணணும்? அவ்வளவுதான், 2 லைன் தான். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்தது பிரியங்கா சோப்ரா மீது. பிரியங்காவோட சக்சஸ்க்கு நமது வாழ்த்துகள். அவங்களுக்கு நியூ கமிட்மெண்ட்ஸ் வரணும். அவங்க இதே மாதிரி மக்களை என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் பாப்புலர் ஆகணும். இந்த பெஸ்ட் விஷயத்தோட இந்த ஷோவை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை ஒரு புதிய விருந்தினரோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.